வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மாநில மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது உயர்ந்த அறநெறி, ஹையஸ்ட் விர்ச்சு என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி தேஜஸ்வனி BL அவர்கள் பெங்களூர் KR-புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட அசோக் நகர் தவ மையத்தில் இருந்து நம்மிடையே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் BCom முடித்து மைத்திரியா சேரிட்டபிள் அறக்கட்டளையில் வாலண்டரியாக தொண்டாற்றி வருகிறார்கள். நமது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் MA பட்டம் பெற்று ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியராகவும் சேவையாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் 2001ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு சுமார் 19 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் வலைதளம் ஆய்வாளராக, இன்டர்நெட் ரிசர்ச்சராக இருந்ததால் பல யோகா முறைகளை ஆய்வு செய்து கடைசியாக ஸ்கை யோகா ஒரு சிறந்த யோகா முறை என்று தேர்ந்தெடுத்து இதில் இணைந்துள்ளார்கள். இப்போது அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு எல்லோருக்கும் நிறைய ஞானத்தையும் அமைதியும் கொண்டு வரட்டும். என் தாழ்மையான நன்றி கடவுளுக்கு, உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியாருக்கு, கர்நாடகா ஜோன் டாக்டர் தனபதி ஐயா மற்றும் டாக்டர் விஜயா மேடம் அவருக்கு என்னுடைய தாழ்மையான நன்றி. KR-புரம் ஸ்கை ட்ரஸ்ட் டாக்டர் KS கன்யா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். பிளஸ் எனக்கு பல ஆண்டுகளாக என்னோட ஸ்கை நண்பர்களாக இருக்கும் எல்லோருக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்து எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வகுப்பு ஹையஸ்ட் வர்ச்சு என்றால் உயர்ந்த நல் ஒழுக்கம். உயர்ந்த நல் ஒழுக்கம். ஸோ இந்த ஆண்டு நம்ம நியூ இயர் என்றாலே எல்லா ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ஆண்டுன்றது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 365 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 65 நாட்களை நம்ம என்ன செய்ய போறோம் என்ற ஒரு நம்ம சத்தியத்தை நம்மளுக்கே நம்ம கொடுக்கறது தான் இந்த நியூ இயரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் வர்ச்சு என்றால் உயர்ந்த நல் ஒழுக்கம். ஸோ முதலிலே நாம் நல் ஒழுக்கம் என்றால் என்ன? எல்லாருக்குமே அது தெரிந்த விஷயம். நல் ஒழுக்கம் என்றால் தர்மத்தின் பாதை. ஆனா தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்றது தெய்வீக சட்டத்தின் அடிப்படை கொள்கைகள். ஆனா தெய்வீக சட்டம் என்றால் என்ன? தெய்வீகமானது கடவுளுடன் இணைவது தான். ஸோ வர்ச்சு நல் ஒழுக்கம் என்றால் தர்மத்தின் பாதை. ஸோ தர்மத்தின் பாதை நம்ம எது அப்படி நம்ம மனவள கலையில நம்ம எது கத்துக்கணும் அப்படின்னா, மகரிஷி ஐயா நம்மளுக்கு ரொம்ப அழகா ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்காரு. வாழ்க்கையில் முக்கியமான தத்துவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா,
இயற்கையுடன் இயற்கையின் படி வாழ, அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு தத்துவம் மகரிஷி கொடுத்திருக்கிறது. சோ இப்போ நம்ம இந்த நல் ஒழுக்கம் என்பது மூன்று வகையாக பார்க்கலாம். முதலாவது விவேகம். நம்ம வந்து எல்லா ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம புத்தியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றதுதான் விவேகம். அதே போல நீதி, இரண்டாவது வந்து நீதி. சோ நீதி, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து நீதி இருக்கிற வழியில நம்ம வந்து போனோம்னா இது ஒரு ஒரு நல் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவது கருணை. சோ விவேகம், நீதி, கருணை, இதுதான் 3 வர்ச்சுஸ், 3 நல் ஒழுக்கம். சோ ஆனா நம்ம இந்த வாழ்க்கையில் நல் ஒழுக்கத்தை எப்படி வளர்ப்பது, இந்த மூன்றத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வளர்ப்பது? சோ ஒரு பழங்கால தத்துவ ஞானி அரிஸ்டோட்டல் என்ன சொல்றார் என்றால், ஒரு நபர் செய் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் தனது தன்மையை மேம்படுத்த முடியும் அப்படின்ற அரிஸ்டோட்டல் என்ற ஒரு பழங்கால தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறார். ஆனா மகரிஷி என்ன சொல்றார், நம்ம நல் ஒழுக்கத்தை நம்ம எப்படி வளர்ப்பது என்றால், மகரிஷி சொல்ற கருத்து மூலியமா பார்த்தோம்னா அது வந்து 2 ஒழுக்க பண்பாடு. நம்ம தவம் முடிந்த வாழ்த்துக்கள் முடித்து நம்ம வந்து ஒரு 2 ஒழுக்க பண்பாடு நம்ம சொல்றோம். அதுல என்ன சொல்றோம்னா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பம் படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து அந்த 2 ஒழுக்க பண்பாடு நம்ம வந்து எப்போ தியானம் நம்ம முடிச்சாலும் நம்ம அதை சொல்றோம். ஆனா மகரிஷ் நம்மளுக்கு ரொம்ப அழகா இது வந்து ரொம்ப அருமையா ரொம்ப எளிமையா நம்மளுக்கு இது கொடுத்திருக்கிறாரு. இத்த நம்ம தினசரி வேலைகளை தினசரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம செய்யற ஒரு வேலைகளையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். சோ நம்மளுக்கு இந்த மனவளை கலையில் சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு நண்பர்களும் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த தர்மம் பாதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பகவத்கீதையை நம்ம வந்து படிக்கணும், முழுமையா படிக்கணும். ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம வந்து கிளீனா படிச்சு அதுல தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபுல் பகவத்கீதா ஒரு படிக்கணுமா இருந்தது ஒரு காலகட்டத்துல. ஆனா இப்போ இந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி மகரிஷ் ஐயா நம்மளுக்கு 1957லயே எப்போ நம்ம வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் உலக சமுதாய சங்கம் எப்போ அவரு ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பவே நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு எளிமையா 2 ஒழுக்க பண்பாடு அப்படின்னு அந்த பகவத்கீதையில இருக்கிற அந்த தர்மத்தின் பாதையை வந்து ரொம்ப அழகா 2 வரியில அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம கடைபிடிக்கணும்னா என்ன செய்யணும்ன்றதுதான் ஹையஸ்ட் வர்ச்சு, உயர்ந்த நல் ஒழுக்கம் என்றால் எப்படி நம்ம வந்து இதை கடைபிடிப்பது அப்படின்னு தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். சோ நம்ம வந்து மனவளை கலைக்கு வந்திருக்கோம், ஒரு புதுநவரா வந்தோம், ஒரு காலகட்டத்துல புதுநவரா வரும். ஆனா வந்துட்ட பிறகு நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து புதுசாவே நம்ம வந்து கத்துக்கிறோம். ஆனா அந்த புதுசா நம்ம கத்துக்கிட்ட பிறகு நம்மள மகரிஷி ஐயா எதுவுமே தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சுமே நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்துறாரு. நம்ம ஆக்சுவலி வரோம் கத்துக்கிறதுக்கு, ஆனா இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா கத்துக்கிட்டு இருக்கும் போதே ஐயா வந்து நம்மளுக்கு பிரம்மஞானி
அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து, மாஸ்டர் என்ற ஒரு பட்டத்தையும் நம்மளுக்கு கொடுத்து, நம்மள வந்து ரொம்ப ஒரு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த உலகத்துக்கு சேவை செய்யறதுக்கு அவர் நம்மள ஃப்ரீயா விட்டுறாரு. எப்படி ஒரு பறவை ஆகாயத்துல பறக்குதோ, அதே போல நம்மளையும் ஒரு ஆஹ் சர்வீஸ் பண்றதுக்கு வந்து மகரிஷி ஐயா நம்மளுக்கு ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா நம்மளுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் போடலைங்க. அதுதான் ஒரு அழகான விஷயம். ஏன்னா எந்த மண்டலத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா பயங்கர ரூல்ஸ் இருக்குங்க. ஒரு 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 ஸ்கை சர்வீஸ் நம்ம பண்ணோம்னாக்கா ரொம்ப ரொம்ப ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம எது செஞ்சாலுமே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஆனா ஐயா நம்மளுக்கு வந்த ஒரு 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 புது நபரா நம்ம இந்த மனவளைக்கலைக்கு வந்திருக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பட்டத்தையும் கொடுத்து நம்ம இந்த உலக சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கு நம்ம ஒரு தகுதியான ஆளு அப்படின்னு நம்மளுக்கு அவரு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பட்டத்தை கொடுத்துறாரு. அது கொடுக்கும் போது நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்குங்களே, அது வந்து யாரும் வந்து வெளிப்படுத்த முடியாது. அவ்வளவு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே போல இந்த சர்டிபிகேட் நம்ம வந்து வாங்கும் போது ஐயா மகரிஷி ஐயா வந்து ஆழியார்ல ஒவ்வொருக்கும் அவருடைய பேரை சொல்லி பிரம்மஞானி அருள்நிதி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துதான் அவர் இந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆனா இத கொடுக்கும் போது அவர் என்ன ஒரு எண்ணத்தோட கொடுக்குறாருன்னா, அவருடைய முழுமையான இந்த உலக அமைதி ஒவ்வொரு கையிலயும் நம்ம கையில கொடுத்து அனுப்புறாரு அந்த சர்டிபிகேட்டோட. சோ நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கேள்வி. சோ அந்த கேள்விக்கு பதிலு கிடைச்சதுன்னா நம்ம வந்து இந்த உயர்ந்த நல்வொழுக்கத்தை கத்துக்கிறதுக்கு பிளஸ் அத நம்ம டெய்லி தினசரி வாழ்க்கையில நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண நல்லா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மகரிஷி ஐயா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த சர்வீஸ் ஸ்கை யோகா ஃப்ரீ சர்வீஸ் வாலண்டியர் என்ற ஒரு பட்டத்தை நம்ம இந்த மனித குலத்திற்கான சேவை இப்ப நம்ம எப்படி நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மனவளைக்கலைக்கு வந்தாச்சு, தியானம் கத்துக்கட்டும், அகத்தாய்வு அட்டென்ட் பண்ணிருக்கோம், பிரம்மஞானியா வாங்கியாச்சு, அருள்நிதியும் நம்ம ஆனோம். அதே போல இதுக்கு அடுத்த கட்டம் எப்படி இந்த ஒரு மனவளைக்கலையை கத்துக்கிட்டு நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு சேர்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு 6 பாதைகள் இருக்கு. இந்த உயர்ந்த நல்வொழுக்கம் என்ற இந்த பாதைக்கு வந்து 6 கட்டங்கள் இருக்கு. அது எதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது பங்களிப்பு. அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்கை யோகா சிஸ்டம்க்கு என்ன மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுக்கிறோம். ஆனா எந்த மாதிரி நம்ம பங்களிப்பு கொடுக்கலாம். நான் ஒரு ஸ்டோரி சொல்றேங்க. இங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டே வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேங்க்ஸ் கிவிங் டே நன்றி கடமை அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அவங்க ரொம்ப நல்லா அந்த இது பண்றாங்க. தேங்க்ஸ் நன்றி கடமைப்படுறது அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவங்க வந்து நன்றி கடமை கொடுக்கறதுக்காக அந்த ஒரு டேவை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அது அவங்க எப்படி பண்றாங்கன்னா, நான் இதுல ஒரு ஸ்டோரி பகிர்ந்துக்கிறேன். ஒரு அம்மா வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஒரு போர்டு கையில வச்சுட்டு இருப்பாங்க. அந்த போர்டுல வந்து இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, இன்னைக்கு நன்றி கடமை நாள், நீங்க வந்து யார் வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், யார் வேணாலும் எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க எங்க கூட சேர்ந்து இன்னைக்கு எங்க கூட சாப்பிடலாம்ன்ற ஒரு போர்டை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சோ இத்த பார்த்த ஒரு பக்கத்து வீட்டு அம்மா வந்து, நீனா ஒரு முட்டாளா, எதுக்கு நீ உங்க குடும்பத்தோட நீ சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு நீ இருக்கலாமே, எதுக்கு இந்த போர்டை மாட்டிக்கிட்டு நீ வந்து வரப்போறவங்களெல்லாம் நீ வந்து கூப்பிடுற, இது உனக்கு தேவையா அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா கொடுத்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி போர்டு புடிச்சிட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 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 காலத்துல வந்து
நான் என்னோட தங்கைய வந்து தவறி விட்டேன். அந்த 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 நிமிஷத்துல என்னோட மனநிலை அவ்வளவு நல்லா இருக்குல்ல. உலகம் முழுவதும் இந்த நன்றி கடமை நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு தனிமையான ஒரு யோசனையில நான் இருக்கும்போது நான் இந்த போர்டை பார்த்தேன். இந்த போர்டை பார்க்கும்போது நான் கேட்டேன் அவங்கள, நானும் உங்க கூட கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமா அப்படின்னு சொன்னாங்க. சோ அன்னைக்கு என் தங்கை இழந்த ஒரு ஒரு மரணத்தை நான் வந்து அவ்வளோ பாதிப்பா இருக்கிற ஒரு நிலையில எனக்கு அந்த நாள் ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கூப்பிட்டதுனாலதான் நான் வந்து அவங்க திருப்தியான நாள் ஆக்குனாங்க. எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், அந்த திருப்தி நான் வந்து மற்றவங்களுக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து என் வாசல்ல நின்னு நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே போல அந்த அம்மா அந்த அந்த போர்டை புடிச்சிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்குங்க. சோ அவங்க வராங்க. வந்துட்டு இதே மாதிரி கேக்குறாங்க, நான் வரலாமா அப்படின்னு. சோ தாராளமா வாங்க அப்படி சாப்பிட்டு அவங்க வந்து வாழ்த்திட்டு போறாங்க. எனக்கு இன்னைக்கு ஏன்னா நான் வந்து இந்த வருஷம் தான் எங்க கணவரை இழந்துட்டேன். அதனால நான் ரொம்ப துக்கத்துல இருந்தேன். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல. இதுதான் முதலாவது வருடம் நான் எங்க கணவர் இல்லாம நான் வந்து இந்த 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 நன்றி கடமைனால நான் வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு வந்து என்ன இந்த இந்த இன்விடேஷன் இந்த ஒரு நாளுக்கு எனக்கு உங்க கூட குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு வழி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போகும்போது அந்த பக்கத்து வீட்டு அம்மா அங்கதான் இருந்தாங்க. சோ அவங்க இத பார்த்து அவங்களும் கண்ணு கலங்குனாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 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 அவருக்கு கலைந்து உடனே அவங்களும் அந்த போர்டை தூக்கிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டாங்க. சோ நான் இந்த இந்த ஒரு கதை எதுக்கு உங்க கூட பகிர்ந்துக்கின்ற அப்படின்றா, நம்ம வந்து ஸ்கை யோகா சிஸ்டம்க்கு நம்ம ஒரு ஒரு சேவை நம்ம செய்யறோம்ன்றா பாக்குறவங்களுக்கு அது வந்து நம்ம வந்து முட்டாளாதான் தெரியும். ஆனா அதனோட பலன் வந்து எல்லாருக்குமே போய் டெஃபினட்டா சேரும். ஆனா அது யாருக்கு போய் சேர்ந்திருக்குதோ அவங்க இத உணர்ந்தாங்கன்னா அத வந்து டெஃபினட்டா அது இன்னொருத்தருக்கு எடுத்துன்னு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சோ இது வந்து பங்களிப்புன்ற முதலாவது பகுதி. அடுத்தது வந்து பொறுமை. இன்னும் நம்ம வந்து பல வருஷமா நம்ம வந்து நம்ம இந்த உலக சமுதாய சேவா சங்கம் கூட நம்ம வந்து தொடர்பு இருக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம சுத்தி வந்து பல ரீதியா வந்து யோகா மன்றங்கள் இருக்கு. ஆனா ஏன் எல்லாருமே ஸ்கை சிஸ்டம்க்கு வரணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா புதுசா வரவங்களுக்கு அது தெரியாது. அதனால நம்ம வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்கை சிஸ்டம்ன்றது எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் பல வகையான கர்மங்களை நம்ம வந்து தூக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்கவங்களுக்கு அந்த கர்மா எப்ப வந்து அது வந்து நேரம் கொடுக்குமோ அந்த நேரத்துலதான் அவங்க வந்து இந்த சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால தேர்ந்தெடுக்குவாங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். இந்த பொறுமை இருக்கிற என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து இருக்கிற அந்த பொறுமையில நம்ம வந்து நம்ம சென்டருக்கு வர ஒரு நபரையும் நம்ம வந்து அவங்கள வந்து உபசரிக்கிறதுல ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம செல்வோம் அப்படின்னு நான் நம்புறேன். மூன்றாவது வந்து மடலை விதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து முதல்ல நம்மளோட பங்களிப்பு கொடுக்குறோம். நம்ம சர்வீஸ் பண்ண நம்ம ரெடியா இருக்கோம். அடுத்து வந்து நம்ம இந்த பொறுமை எப்படி நம்ம பொறுமையா வந்து சர்வீஸ் நம்ம செய்யணும்ன்றதை நம்ம கத்துக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம ஸ்கை யோகா சிஸ்டம் என்ற எல்லா பகுதியும் அகத்துவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பெறு இந்த 4ஐயும் நம்ம வந்து எவ்வளவு ஆராய்ச்சி செய்து நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ இதோடைய முழுமையை நம்ம எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துன்னு போய் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வழியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ நான்காவது வந்து முயற்சி என்றால் சோ நம்ம வந்து என்ன மாதிரி முயற்சி நம்ம வந்து சேவை செய்யும் போது பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எல்லாருக்குமே தெரியும். மதர் தெரேசான்றவர் வந்து கல்கட்டால ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு வந்தார். எதுக்காக அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தவங்க, அவங்க எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்து ஏழைங்களுக்கு வந்து ஹெல்ப் செய்யணும் நீங்க சொல்லுங்க. சோ அவங்க எடுத்த ஒரு முயற்சி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து கல்கட்டாக்கு வரும்போது அவங்க பார்த்தாங்க இங்க வந்து இங்க இருக்கிற ஒரு ஜனங்க வந்து பசிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம வந்து ரொம்ப தவிக்கிறது அவங்க பார்த்ததுனால அவங்க ஒரு டீச்சரா வந்தாங்க. கல்கட்டாக்கு ஒரு டீச்சரா, ஒரு கான்வென்ட் ஸ்கூலுக்கு டீச்சரா வந்தவங்க அந்த வேலையை அவங்க விட்டுட்டு அப்படியே அவங்க ஒரு ஒரு வாழ்க்கையை முழுமையா அவங்க வந்து மக்களுக்காகவே அவங்க தியாகம் செஞ்சாங்க. இது செய்யறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா பல ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டது, பல பல ஆர்ஃபனேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஃபனேஜஸ் பிளஸ் ஓல்டேஜ் ஹோமு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து எல்லா ஜனங்க நல்லதுக்காக அவங்க வந்து கட்டி கொடுத்தாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா மதர் தெரேசா வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வாபஸ் அப்படியே போயிருக்கல. ஒரு டீச்சிங் ஒரு ஒரு பேராசிரியரா இருந்து அவங்க வாபஸ் போயிருக்கலாம். ஆனா அவங்க இங்க இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு ஏதோ ஒரு செய்யணுன்ற நல்ல எண்ணத்தோட அவங்க முயற்சி செய்தாங்க. அவங்க செஞ்ச இந்த முயற்சிக்கு வெறும் இந்தியால இருக்கும் எல்லாம் ஒரு 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 ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இல்லாம இன்டர்நேஷனல் லெவலுக்கும் போய் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதை நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே போல நம்மளும் வந்து நம்ம ஸ்கை சிஸ்டம் எப்பயும் நம்ம விடாமுயற்சியோட நம்ம வந்து சேவை செய்யிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை நம்ம வந்து நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்திருக்க தயங்க கூடாது. எந்த நம்மளுக்கு டவுட் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம சில டைம் எடுத்து நம்ம சீனியர்ஸ் கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தது வந்து மெடிடேஷன். ஸோ இந்த நல் ஒழுக்க பாதையில் ஐந்தாவது வந்துட்டு உயர்ந்த நல் ஒழுக்க பாதையில் ஐந்தாவது வந்து தியானம். ஸோ மகரிஷியா ரொம்ப அழகா நம்மளுக்கு பல தியானங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம டெய்லி நம்மளுக்கு எந்த தியானம் நம்மளுக்கு பிடிக்குமோ அதை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை பண்ண அதுக்கு வர எல்லா பலன்களையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது வந்து 6வது கட்டம் வந்து ஞானம். சோ முதலாவது இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பங்களிப்பு, பொறுமை, மடல விதிகள், முயற்சி, தியானம், ஞானம். சோ இந்த கட்டளை நம்மளுக்கு கரெக்டா வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த உயர்ந்த நல் ஒழுக்கம் என்ற ஒரு பாதையில் நம்ம இருக்கிறோம் என்ற ஒரு சந்தேகமே இல்லை. சோ நம்ம வந்து ஸ்கை சிஸ்டம்ல வந்திருக்கோம், பல விஷயங்கள் நம்ம கத்திருக்கோம். அதே போல நம்ம என்ன கத்திருக்கோமோ அதே போல இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம போய் ஜனங்களுக்கு சேர்க்கறதுல நம்ம எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. நம்ம பாஷை, நம்ம ஒரு கலாச்சாரம் எதுவுமே நம்மள வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆழியாருக்கு போயிருக்கும் போது 2003ல நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆழியார்ல வந்து பிரம்மஞானம் வகுப்பு அட்டென்ட் பண்றதுக்கு நாங்க வந்து பெங்களூர்ல இருந்தும் போயிருந்தோம். அடுத்தது கேரளால இருந்தும் வந்திருந்தாங்க. அடுத்தது வந்து டெல்லியில இருந்தும் வந்திருந்தாங்க. அதே போல தமிழ்நாடுல இருந்தும் வந்திருந்தாங்க. பிளஸ் இந்த வகுப்பு வந்து இங்கிலீஷ்ல இருந்தது. சோ இது எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அடடே, நமக்கு தமிழ் தெரியாதே, நம்ம எப்படி இந்த வேதாத்திரியத்தை நம்ம எப்படி கத்துக்கிறது, நம்மளுக்கு டெஃபினட்டா முடியுமா, நம்ம டெஃபினட்டா இவ்வளவு டீப்பா இந்த சப்ஜெக்ட் நம்ம புரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஆனா எப்போ நான் வந்து ஆழியார் உள்ள கால் வச்சனோ, எப்போ இவங்க எல்லாரையும் நான் கேரளால இருந்து, தமிழ்நாடுல இருந்து, டெல்லியில இருந்து, பெங்களூர்ல இருந்து, பிளஸ் அங்க நடந்த வகுப்பு வந்து இங்கிலீஷ்ல இருந்தது. சோ இப்படி இருக்கிறதுனால ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டமை கத்துக்கிறதுக்கு பாஷையும் எந்த ஒரு விஷயம் நம்மள வந்து தடை பிடிக்காது. அதனால நம்ம வந்து நல்ல ஒரு
நல்ல மனசோட, நல்ல ஒரு மகிழ்ச்சியாவோட, நல்ல வழியோட நம்ம இந்த இந்த சேவையை நம்ம செய்யறதுக்கு எந்த தடையும் கிடையாதுன்ற ஒரே நம்பிக்கையில நான் வந்து இந்த ஸ்கை சிஸ்டம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி நாங்க வந்து இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணது நானும் எங்க அம்மா எங்க தங்கை மட்டும்தான். அப்புறமா எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்க சொல்லி அவங்களே சேர்க்கோம். பிளஸ் அப்படியே எங்க கணவர், என்னுடைய என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே எப்பவுமே இந்த ஸ்கை சிஸ்டம் பத்தி தான் நான் பேசிட்டே இருப்பேன். ஒரு காலகட்டத்துல என்னை வந்து வேற மாதிரியோ வந்து கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு அவங்க என்ன பாக்குறாங்க. நான் ஸ்கை சிஸ்டம் கூட எவ்வளவு வருஷமா தொடர்பா இருக்கேன். இதுல வந்து என்னோட வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்குதுன்ற அவங்களுக்கும் தெரியும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கை சிஸ்டம்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்றத சொல்றதுல ஒரு ஒரு டவுட்டே இல்லை. ஸோ அதனால இந்த நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு. ஸோ மகரிஷ் ஐயாவோட ஒரே கனவு வந்து வேர்ல்டு பீஸ். ஸோ வேர்ல்டு பீஸ் என்ற உலக அமைதி. இந்த உலக அமைதி நம்ம எப்படி பெறலாம் என்றால் நம்ம வந்து இந்த இந்த ஸ்கை யோகத்தை நம்ம தினசரி நம்ம வந்து பயன்படுத்திட்டே வந்தோம்னாக்கா இந்த உலக அமைதியை நம்ம வந்து அடையிறதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்த உலக அமைதிக்கு போடுற ஒரு விதையும் நம்மளுக்கு வந்து மகரிஷி ஐயா போடுற ஒவ்வொரு விதையும் நமக்கு வருங்கால பசங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு 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 வாய்ப்பா இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு எடுக்கிற ஒரு ஸ்டெப் தான், இன்னைக்கு எடுக்கிற ஒரு பாதை தான் நம்ம வர போற ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இன்னைக்கு எனக்கு இந்த வகுப்பு கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கம் சார்ந்த கர்நாடக ஜோன் சார்ந்த டாக்டர் தனபதி ஐயாவுக்கும் மற்றும் டாக்டர் விஜய் மேடம் அவர்களுக்கும் பிளஸ் என்னுடைய குரு, என்னுடைய பர்சனல் குரு அப்படின்னு சொல்லலாம், கேர்புரம் ஸ்கை ட்ரஸ்டின் உடைய சண்முக கன்யா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிளஸ் என்னுடைய ஸ்கை சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் என்னுடைய பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம நான் எப்போ கிளாஸுக்கு போனாலும் என்ன வந்து நல்லா வந்து எல்லாருமே மோட்டிவேட் செய்வாங்க. இப்படி மோட்டிவேட் பண்ணி 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 எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எப்போதுமே என்னோட ஸ்கை நண்பர்களுக்கு என் தாழ்மையான நன்றியை தெரிவித்து இந்த வகுப்பு அமைத்து கொடுத்த கருணாகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய வகுப்பை முடிகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய தமிழ் தாய்மொழியாக இல்லை என்றாலும் தமிழிலே சிறந்த நல்ல ஒரு உரையாற்றி இருக்கிறீர்கள். உயர்ந்த நெறியை பற்றி நல்ல சிந்தனையை எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது அம்மாவிடம் பேச விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக அறிவிப்பு, இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே சாந்தி தவம் இயற்ற இருக்கின்றோம். அதை அடுத்து 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக வாழ்த்து இருக்கின்றோம், கன்னடத்திலே 108 முறை. 4:55 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா, சாந்தி ಮತ್ತು விஸ்வசாந்தி, பீஸ் அண்ட் வேர்ல்டு பீஸ் என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிந்து சிவண்ணா RS அவர்கள் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். நாளை நிகழ்ச்சிகள், நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்ரீமதி 2 மணிக்கு தவம், அதை அடுத்து ஸ்ரீமதி பி கல்பனா அவர்கள் ஐந்தொழுக்க பண்பாடு என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவம், அதை அடுத்து ஸ்ரீமதி கீதா ராஜன் அவர்கள் லிசனிங் என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போ நாகராஜ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல உங்களுக்கு வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய வாழ்த்துக்களை ஐயா. உங்களுக்கு உங்களுடைய சேவை நல்லா தொடரணும். எல்லாம் உங்களை போல பெரியவங்க ஆசீர்வாதம் ஐயா. அதே போல தேஜஸ்வினிக்கு அம்மாவுக்கு வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது மகரிஷி அழகா சொல்லுவாங்க, கிளாஸ்ல வரும்போது பேராசிரியர் பெருமக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆமாங்க ஐயா. இன்னைக்கு இந்த அறிவில உயர்ந்த நெறிகளை கொடுத்தது இந்த எங்களுடைய எல்லா பேராசிரியர்களுக்கும் மகரிஷி வடிவில் வந்து எங்களுக்கு அறிவை இன்னும் புகட்டிய ஒரு சந்தோஷ நிகழ்ச்சியுமா உங்களுடைய இன்னைக்கு சொற்பொழிவு மிகவும் உணர்வு பூர்வமாக இருந்தது. என்னை பொறுத்தவரையிலும் புத்தகத்தை பார்த்து படிக்கிறத விட இந்த மாதிரி உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளிருந்து அகத்திலிருந்து இறைவனே சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் மிக மிக சிறப்புமா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்களுடைய சேவையை செய்யக்கூடியவர்களை மீண்டும் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருந்தது உங்களுடைய அந்த உயர்ந்த நெறிகள். அந்த உயர்ந்த நெறிகள் நீங்க சொன்னதை நாங்க பின்பற்றுறோமா. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை நல்லா தொடரணும். இந்த முதல் நாள்ல, ஜனவரி முதல் நாள்ல எங்களுக்கு அறிவுபூர்வமான இந்த அந்த அற்புதமான தலைப்பு, உண்மையிலேயே இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய கருத்துக்களை கூற ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி உங்கள் கருத்துக்களை கூறலாங்க. இன்று ஜனவரி முதல் நாள், வருடத்தின் முதல் நாளிலே உயர்ந்த அறநெறியை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல தலைப்பை எடுத்து உரையாற்றி இருக்கிறார்கள். மிக்க நன்றி. முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் விரைநிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை தேஜஸ்வினி PL அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பிலே இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தன்பதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தன்பதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு இணைவோம். அனைவரும் பயன்பெறுவோம். நாகராஜ் ஐயா திரியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா, இந்த நல்ல நாள்ல நம்முடைய சீனியர் ப்ரொஃபசர் கனி ஐயா ஒரு 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். கனி ஐயா இருக்கிறாரு, லைன்ல இருக்கிறாரு. லைன்ல இருக்கிறாருங்க ஐயா. அன்மியூட் பண்றாங்க. நேரம் இருக்குதுங்க ஐயா, பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கட் பண்ணிட்டாரு. ஐயா கனி ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாங்க ஐயா. உங்க கருத்தை சொல்லலாம். பெரியவங்களா இருக்கேங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மற்ற உயர்வர்களுக்கு தேவையா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். இணைப்பு வரல ஐயா. வரல ஐயா, வரல. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை மீண்டும் அனைவரும் இணைவோம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா, உங்க ஒரு சொல்லுங்க. கலந்து கொண்ட தேஜஸ்வினி அவர்கள், மற்ற உதவி பேராசிரியர்கள், அருளியர்கள் எல்லாருக்கும் இணைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுல அவங்க தமிழ் அவ்வளவு தெரியாது, ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அழகா பேசுவாங்க. ஆனா தமிழை இவ்வளவு முயற்சி எடுத்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒவ்வொரு உதவி பேராசிரியரும்
அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப தரவாகணும். இப்போ மகரிஷி வந்து இருநிலை தவத்தை எடுத்துக்கிட்டு முன்னால பார்த்தீங்கன்னா பிரம்மஞானம், அப்போ கும்பகோணத்துல அவரு அந்த பிரம்மஞானம் புக்கை ரிலீஸ் பண்றாரு. அப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த தெளிவை எப்படி இருநிலை தன்மாற்றம் அடைகிறது தெளிவு இல்லாமல் இருந்தது. அது பிறகு வந்து இருநிலை தவத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ரொம்ப இனிமையாக தெளிவாக அந்த விஞ்ஞான விளக்கத்தோடு விளக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு உதவி பேராசிரியரும் மகரிஷியோட தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு மக்களுக்கு போதிக்கும். இதுதான் நம்முடைய கடமை. இந்த புத்தாண்டிலிருந்து ஆரம்பம் எல்லாருடைய உதவி பேராசிரியரும் எல்லா பேராசிரியரும் தங்களுடைய சேவை திறமையாக செய்து நன்றாக கொண்டு வந்தால் நமக்கு எல்லோருக்கும் பயன்படும். இதுல என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, நீங்க மகரிஷி புக்களை படிச்சுட்டே இருக்கணும். படிக்க படிக்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் வரும். அப்ப அந்த ஐடியாஸ் நமக்கு நல்லா தெளிவா கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு சொல்லித்தரலாம். இதுல வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ ஓதி உணர்ந்து ஓது பார். நம்ம பேசிட்டே இருக்கோம், அதனால நாமே உணர்ந்து அந்த சப்ஜெக்டை முழுமையாக புரிந்து கொண்டு அது பிறகு சொல்லி கொடுத்தோம்னா மக்களுக்கு தெளிவாக புரியும் சொல்லி உங்கள் எல்லாரையும் இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். கருணாகரன் நல்லா கோஆர்டினேட் பண்ணாரு. இவங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைத்து மக்களும் செழுமையாக வந்து வாழ்க்கையில் முன்னேறும் சொல்லி எல்லாம் வல்ல இறையாற்றலை வேண்டுகின்றேன். நமக்கு எப்போதும் மகரிஷி துணையாக இருப்பார் என்று மகரிஷியும் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. உங்களை போல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த இந்த வருடப்பிறப்பு நல்ல வருடமாக எல்லாருக்கும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களும் இறைவனோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.